காவேரி கிட்ட ரொம்ப கோவமா கங்கா கேட்குறாங்க. "ஏய் நீ பண்ணுறதெல்லாம் சரின்னு படுதா உனக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. "நான் என்னக்கா பண்ணேன்?" அப்படின்னு சொல்றாங்க. "விஜய் எங்கடி போயிருக்காரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அவர் ஏதோ வேலை விஷயமா வெளியூர் வரைக்கும் போறேன்னு சொல்லி சொன்னாரு." அப்படின்னு சொல்றாங்க. "வேலை விஷயமா வெளியூர் போனாரா? இதெல்லாம் வந்து மத்தவங்ககிட்டலாம் நீ சொல்லு, காதுல பூ சுத்தலாம். என்கிட்டலாம் வந்து அது நடக்கவே நடக்காது." அப்படின்னு சொல்றாங்க. "என்னக்கா பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியலையேக்கா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, "அம்மா இங்க பாரும்மா, விஜய் எங்க தெரியுமா போயிருக்காரு? கொடைக்கானல் போயிருக்காரு. அத அனுப்பிச்சு விட்டு வச்சவ இவ தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏய் என்னடி கங்கா, எதுக்கு இப்படிலாம் நீ பொய் சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாம்மா, நேத்து வந்த மாப்பிள புதுசா வந்த மாப்பிள்ளையோ, இல்லதா இந்த காவேரி சொல்றதெல்லாம் நீ நம்புவ. நான் சொல்றதெல்லாம் உனக்கு நம்புவியா நீயி?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் காவேரி இதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லம்மா அது வந்து அதெல்லாம் இல்லம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் உண்மைய சொல்லு, சத்தியம் பண்ணி சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்ட்டா யமுனாவும் வந்துடுறாங்க. "யமுனா இங்க பார்ரி, காவேரி பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்ல. ஏதோ வந்து அந்த வீடு எப்படியோ நம்ம வந்து பசுபதிகிட்ட இருந்து நம்ம மீட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா இவிங்க மட்டும் புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்ட தனியா எடுத்துட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "அக்கா இங்க பாருக்கா, வாய்க்கு வந்ததெல்லாம் தேவையில்லாம பேசாத. என்ன நடக்குதுன்னே புரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்றாங்க. "பின்ன என்னடி புரியணும்? இப்ப கூட அம்மாகிட்ட வந்து ஆமான்னு சொல்லி உண்மைய ஒத்துக்க மாட்டேங்கிறியே! இதுலேருந்தே தெரிய வேண்டாம். நீ ஏதோ வந்து பிளான் பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. "என்ன காவேரி இதெல்லாம்?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவரு வந்து விஜய் வந்து கொடைக்கானல் போனது என்னம்மா உண்மதான். ஆனா அக்கா நெனைக்கிற மாரி வந்து அந்த வீட்ட நாங்களே எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக காதும் காது வச்ச மாரி போயி வந்து அந்த வீட்ட வந்து எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து விஜய் போகவே கிடையாதும்மா" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் இருக்கட்டும்டி. ஏன் வந்து மாப்பிள இப்படி சொல்லாம போனாரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லம்மா பார்க்ல அன்னைக்கு நம்ம போயிட்டு இருந்தப்போ, நீ வந்து ஃபீல் பண்ணி சொன்னத வந்து பார்த்துட்டு ஒரு நாள் 2, 3 நாளா வந்துட்டு சொல்லிட்டே இருந்தாரு. இதுவே இந்த எங்க அம்மாவா இருந்தா இப்படிலாம் ஃபீல் பண்ணி சொன்னாங்கன்னா நான் விட்டுருவேனா? இல்ல, இல்ல பையனா என்ன பண்ணணும், அத நான் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத சொன்னோனே நானும் வந்துட்டு "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்போதைக்கு நீங்க இருங்க. இப்பதாங்க நம்ம வந்து இங்க வந்திருக்கீங்க நீங்க. இப்போதைக்கு நீங்க எதுவும் எடுத்து வந்து இதெல்லாம் பண்ண வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொன்னேன். எவ்வளோ தூரம் சொல்லியும் வந்து விஜய் கேட்கவே இல்ல. நான் போயே தீருவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் வீட்ல சொல்றேன்னு சொன்னதுக்கு, வீட்ல எல்லாம் சொல்லாத, பயப்படுவாங்க, ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லிட்டு, அதனால வீட்ல எல்லாம் எதுவும் சொல்லாத, நான் சொன்ன மாரி சொல்லுன்னு சொல்லிட்டு வெளியூர் போறதா சொல்ல சொன்னாரு. இதுதான் நடந்துச்சும்மா. இதுல என்னம்மா தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லடி. இப்ப அங்கேயே நெறைய பிரச்சனை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பசுபதிக்கு தெரிஞ்சவன். அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்கலாம் பசுபதி பக்கமா இருக்காங்க. இவரு போய் டக்குனு கோவம் வந்துரும் தம்பிக்கு வேற. அதனால வந்துட்டு எதுக்கு இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு யமுனா, "ஓ! இதுக்கு தான் நிவினும் வந்து வெளியூர்ல கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு கிளம்புனாரா? அப்போ ஒருவேளை நிவினும் சேர்ந்து தான் போயிருப்பாரோ?" அப்படின்னு சொல்றாங்க. "பாத்தியாக்கா, நீங்க அவசரப்பட்டு வாய் விட்டு என்னமோ தனியா விஜய் மட்டும் போயி எல்லாம் வந்து சுருட்டிட்டு போயிருவாரு அப்படிங்கிற மாரி ஏதேதோ பேசிட்டு இருந்தியே. இப்ப பதில் சொல்லு. நிவின் தானே கூட போயிருக்காரு" அப்படின்னு சொல்றாங்க. "நிவின் கூட போனாரா? உனக்கு எப்புட்ரி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ, அவரும் வந்து விஜயோட சேர்ந்து போயிருக்க தானே வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு காவேரி கிட்ட கேட்குறாங்க. "நிவின் உன் கூட போனாரான்னு சொல்லி சொன்னாரா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இப்பவே நீ கால் பண்ணு. கால் பண்ணி விஜய் ஒழுங்கா வீட்டுக்கு திரும்பி வர சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "அக்கா அவங்க கொடைக்கானல் ரீச் ஆயிட்டாங்க அக்கா. அங்க போயிட்டு என்னதான் நடக்குது, என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. நீ கொஞ்சம் அமைதியா இரு. நமக்கு அந்த வீட்டு பத்திரமெல்லாம் நமக்கு வேண்டாமா? வீடு வேண்டாமா நமக்கு திரும்ப? அப்பா கஷ்டப்பட்டு வாங்கின வீடுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அதெல்லாம் சரிதான். ஆனா வந்து அத போய் விஜய் ஹேண்டில் பண்றது தான் எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்றாங்க. "நிவின் மட்டும் போயிருக்காருல்ல, அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அப்ப யமுனா சொல்றாங்க, "இங்க பாரு காவேரி, நீ எதுக்கு எடுத்தாலும் வந்து அக்கா நீ முந்திரி கொட்டையாட்ட எல்லா வேலையும் நீயே எடுத்து போட்டுக்கிற. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வந்து எப்பவுமே உன்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கா. நாங்கலாம் 2 பேர் இருக்கிறதெல்லாம் அம்மா கண்ணே தெரியறதில்ல" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாருங்கடி, வீட்ல வந்து மத்த மத்த மாப்பிள்ளை யாருமே இல்ல. தேவையில்ல. அப்ப நான் இப்ப தான் உங்கனால உங்ககிட்ட சொல்ல முடியும். 3 புள்ளைங்களையும் பெத்து இப்படி 3 பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு நான் பார்த்தேன். நெனச்சேன். ஆனா வந்து இப்படி 3 பேரு இப்படி எசலி கட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு திரியிறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாட்டிம்மா சொல்றாங்க, "கங்கா, நீ தான் கங்கா ஆரம்பிச்சது. வீட்ல தலைப்புள்ளையா இருந்துட்டு வீட்ட நல்லபடியா பார்த்து ஒத்துமையா எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு நெனச்சா, இப்படி எல்லாத்துக்கு முன்னாடி நீ சீறிட்டு நின்னுட்டுருக்கிற" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா பாட்டி, நான் எது பேசினாலும் உனக்கு தப்பா தான் தெரியும். அத வந்து காவேரி பேசினான்னா, நல்லா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏன் நானும் பார்த்துட்டே இருக்கேன். காவேரி உனக்கு வந்து அவ்வளோ தூரம் பகையாளியே போயிட்டாளா உனக்கு இப்போ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாருங்க, அப்படிலாம் ஒண்ணும் கேட்கல. அம்மா மேல தான் எனக்கு இப்போ கோவம். எல்லாத்தையும் ஈக்குவலா நடத்த வேண்டியது தானே. அத விட்டுட்டு அவகிட்ட ஒரு மாரி பேசுறது, என்கிட்ட ஒரு மாரி பேசுறது, இந்த மாப்பிள்ளைய ஒரு மாரி நடத்துறது, அந்த மாப்பிள்ளைய ஒரு மாரி நடத்துறதுன்னா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மாவுக்கு அப்படியே இந்த விஜய் வந்து அம்மான்னு சொல்லி சொன்னது தான் கோடு. அப்படியே தலகால் புரியாம எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கு. "அப்படித்தானே கரெக்ட்டு தானம்மா?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருடி, இதுக்கு மேல கங்கா ஏதாவது பேசினா நல்லா இருக்காது பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த புள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளே கதின்னு சொல்லி வந்து உட்காந்துருக்கு. அது மட்டும் இல்லாம அம்மா பாசமே இல்லாம இருந்திருக்கு. ஒரு 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 4 வாய் வந்து 4 ருசியா சோறாக்கி போடுறோம். உனக்கு அது பொறுக்கல அப்படிதானே? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, "அம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வர மாரி எனக்கு தெரியலம்மா. நான் பக்கத்திலேயே வந்து ஏதாவது வீடு பார்த்துட்டு அவர் வரட்டும். வீடு பார்த்து நாங்க குடி போய்க்கிறோம். அக்கா வந்து டென்ஷன் ஆகுறது மட்டும் இல்லாம, வயித்துல இருக்கிற குழந்தையும் சேர்த்து இது அஃபெக்ட் ஆகும். எனக்கும் சேர்த்து டென்ஷன் ஆகுதும்மா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவளே எங்கள பத்தி புரிஞ்சுக்குவா. புரிஞ்சுகிட்டு அவளே வந்து எங்கள ஏத்துப்பா. அப்ப வந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஓ! அப்ப அதுவரைக்குமே நீங்க வீடு வாசல் இல்லாம இப்படியே தான் சுத்திட்டு இருக்க போறீங்க. அப்படித்தானே? இங்க ஒருக்கா நான் ஏற்கனவே
சொல்லிட்டேன். விஜய் சம்பாத்தியம் இல்ல அப்படிங்கிறதுக்காக திரும்ப திரும்ப எதுவும் சொல்லி காமிச்சிட்டு இருக்காத. அவர் ஒண்ணும் இல்லாமலாம் கிடையாது. இப்ப ஏதோ கோவத்துல வீட்ட விட்டு வந்திருக்காரு. கண்டிப்பா திரும்ப அங்க போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப யமுனா சொல்றாங்க, "ஓ! அப்ப வந்துட்டு அவரு எப்படி இருந்தாலும் வசதியானவர் தான். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு கோவிச்சுட்டு வந்தாலும் சொத்தெல்லாம் உனக்கு தான் சேரப்போகுதுன்னு ஐடியால பேசுறியா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா இவங்க 2 பேருமே இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அவங்க 2 பேத்தையும் விடு. 2 பேத்துக்கு கிறுக்கு புடிச்சு போச்சாட்ருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. "கிறுக்கு எங்களுக்கெல்லாம் புடிக்கல. உங்களுக்கு தாம்மா புடிச்சிருக்குது" அப்படிங்கிற மாரி கங்கா சொல்றாங்க. அப்ப சட்டுன்னு வந்து சாரதா கன்னத்திலே அடிச்சுடுறாங்க. "அம்மா, அம்மா எதுக்கும்மா அவள அடிக்கிற? வாய் வேறுமா இருக்கிறவள" அப்படின்னு சொல்றாங்க. "உன்னால தான்டி எங்க அம்மா என்னைய அடிக்கிறாங்க. இதுவரைக்கும் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "நீயும் இதுவரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்த. இப்ப திடீர்னு உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் காவேரி கூட போட்டி போட்டுட்டு தேவையில்லாத அதிக பிரசங்கரமா நீ பேசிட்டு இருக்க. இப்படியெல்லாம் நீ பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீயும் தானம்மா இப்படிலாம் நடந்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்ல. வசதியான மாப்பிள வந்தோன்னே குமரன்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலைல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க அத்த இவ இப்படி பேசிட்டு இருக்கிறா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் கங்கா உனக்கு என்னதான் ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் திட்டுறாங்க. ஆமா, நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த காவேரி எப்பவுமே பிடிக்கும். அப்புறம் காவேரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற விஜய பிடிக்காமயே போயிரும். நாங்களே இங்க இருக்கிறதே முதல்ல தப்பு. ஃபர்ஸ்ட்டு அவர் வரட்டும் கடையிலேருந்து. வீட பார்க்க சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இங்க பேசிட்டு இருக்கிறப்பவே கரெக்ட்டா விஜயும் கால் பண்றாங்க காவேரிக்கு. காவேரி சொல்றாங்க, "இங்க பாருங்க அவரு தான் பேசுறாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. சத்தம் போட்டுக்கிட்டோம்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு எதுவுமே பேசாம எல்லாரும் அமைதியா நின்னுட்டுருக்காங்க. அப்ப வந்துட்டு ஸ்பீக்கர்லயும் போடுறாங்க. "என்னாச்சுங்க? அங்க போனீங்களே காரியம் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பார்த்தேன். போலீஸ்காரங்க வந்து ஃபுல்லாவே பசுபதி சப்போர்ட் பண்ற மாரி தான் இருக்கு. நமக்கு அந்த டாக்குமெண்ட் கையில வேணும். ஆனா நீ சொன்ன பார்த்தியா? பேங்க்குக்கு தான் முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த பாயிண்ட்ட மட்டும் அவன் புடிச்சான்னா, நம்ம அதுல கரெக்ட்டா வந்து சிக்க வச்சுக்கலாம். கரெக்ட்டா இருக்கும். ஆனா வந்து இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் நம்ம ப்ராப்பரா போனாலாம் வேலைக்கு ஆகாது. அவன்கிட்ட எப்படி வந்து மிரட்டி வாங்கணுமோ, அப்படி வாங்கிட்டு நான் வராமலாம் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப பசுபதி அங்க தான் இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமாமா அவன் இங்க தான் இருக்கான். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிவின் கூடவா இருக்காரு? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஆமா உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இல்ல சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நீ பார்த்து பத்திரமா நேரத்துக்கு சாப்பிட்டு இரு. அத்தையும் நல்லபடியா பார்த்துக்கோ, பாட்டியும் பார்த்துக்கோ, எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. சரியா? கங்கா அவங்களையும் நேரத்துக்கு சாப்பிட சொல்லு. புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. பாத்தியாக்கா ஸ்பீக்கர்ல தானே போட்டு பேசினேன். எப்படி ஒளிவு முறை இல்லாம அவர் எப்படி பேசுறாரு பாரு. நம்ம குடும்பத்த வந்து அவர் குடும்பமா பார்த்து எல்லாத்த பத்தியும் வந்து கேட்குறாரு, பேசுறாரு. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கவே மாட்டியாக்கா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவள்லாம் அந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு இருந்த மாரி இருந்தா எதுக்கு இப்படி சண்டைக்கு வரா? அப்படிங்கிற மாரி சாரதா சொல்றாங்க. இங்க பாரும்மா இனிமேல் வந்து யாரோடையும் கம்பேர் பண்ணி என்னையெல்லாம் பேசிட்டு இருக்காத. உனக்கு அவங்கள பிடிச்சதுன்னா அதோட வச்சுக்கோ. நான் தான் சொல்றேனே வீட காலி பண்ணி நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இல்லடி இவ மண்டையில ஏதோ புடிச்சு ஆட்டு மாட்றக்குது. கிறுக்கு புடிச்சுக்கிச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, ஆமா எனக்கு கிறுக்கு தான் புடிச்சுச்சுன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போறப்ப பின்னாடியே வந்து யமுனாவும் கூடயே போயிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து உன்னைய கரிச்சு கொட்டிட்டு இருக்காளுகன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா விடுமா அக்காவும் தங்கச்சியும் தானே ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. என்னை பத்தி தானே பேசுறாங்க விடுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்னை பத்தி தெரிஞ்சதுன்னா அக்கா திரும்ப வந்து பேச போறா. என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரிடி. இப்ப வாய் வேணுமா இருக்கிறா. இப்ப நான் சரி வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு வீடு தானே தனி குடுத்தனம் போறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கங்காவோட மாமியார் வந்து என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு அதெல்லாம் எதுவும் நடக்காது. அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா அப்படிங்கிற மாரி பாட்டிமாவும் சொல்றாங்க. அப்ப வந்துட்டு காவேரி சொல்றாங்க, "அம்மா நான் பெட்டர் வந்துட்டு அவர் வந்தோனே நான் கம்முனு பாட்டி தாத்தா வீட்டுக்கே போயிட்டுமா. அவர்ட்ட இன்னொருக்கா நான் பேசி பார்க்குறேம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "அந்த தம்பி தான் முடியாதுன்னு சொல்லிட்டாருல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா நான் பேசுற விதத்துல இன்னொருக்கா நான் வேணா பேசி பார்க்குறேனே, ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு பாட்டிமா, "எப்படி இருந்தாலும் தம்பி அங்க போக வேண்டியது தானே. அந்த வீடு தானே சொந்த வீடு. வேணா பேசி தான் பார்க்கட்டுமே. நீ ஏன் வேண்டான்னு சொல்ற சாரதா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல வாய்க்கு வாய் வந்த நாள்ல இருந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டாப்புல. என்னமோ அந்த பையன நம்ம இத்தன நாளா வந்து ஒதுக்கி வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. காவேரியும் கூட்டிட்டு கிளம்பி போயிட்டான்னா, எனக்கு ஒரு மாரி கை உடைஞ்ச மாரி இருக்கும். அதனால தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. இவ ஒருத்த விவஸ்தை கெட்டவ. எல்லாத்தையும் வேண்டான்னா வேண்டான்னு தூக்கி எறிவா. அப்புறம் வந்துட்டு ஓகே தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னா தூக்கி தலை மேல வச்சு ஆடு ஆடுன்னு ஆடுவா. அதத்தான் அந்த கங்காவும் சொல்லிட்டு போயிட்டுருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அத்த நான் எப்பவும் போல தான் எல்லாத்துக்கிட்டயும் குமரன்ட்ட எப்படி நடந்துக்கிறனோ, அதே போல தான் இவர்ட்டயும் நடந்துட்டுருக்கேன். இவளுக்கு வந்துட்டு ஏதோ வயித்தெரிச்சலா இருக்கும் போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு கங்கா கேட்டுக்கிறாங்க. "பாத்தியாடி அம்மா என்ன பேச்சு பேசிட்டு இருக்குதுன்னு, நான் என்னமோ வயித்தெரிச்சல் படுறேனாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லக்கா காவேரி வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கவே கூடாதுல்ல. பண்ணிட்டு இருக்கிறது வந்து சரியே கிடையாது. இப்ப வந்து வீட்டுக்கு பிரச்சனைக்கு பார்க்க போறாங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கிட்டயும் சொல்லியிருந்திருக்கணும். இதெல்லாம் சும்மா சமாளிக்கிறதுக்காக சொன்ன மாரி இருக்கு. நீ சொல்றதாக்கா கரெக்ட்டு" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லடி இருந்தாலும் நிவின் எல்லாம் எதுக்கு கூட போணும்?" அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஏதாவது காவேரி விஷயம் ஏதாவதுன்னா அப்படி துண்ட காணோம், துணிய காணோம்னு ஃபோன பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிப்பாரு. "உனக்கு தெரியாதா காவேரி விஷயத்துல அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு" சொல்லிட்டு. இதனால தான் எனக்கும் நிவினுக்கும் சண்டை மேல சண்டை வரும். திரும்ப வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் கேட்டேன்னா, "இல்லவே இல்லையே நான் வந்து விஜய் கூட போகவே இல்லையேன்னு" சொல்லுவாரு. அதுக்கப்புறம் விஜய்
விஜய், காவேரி யாராவது ஒருத்தர் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் ஆமான்னு சொல்லுவாரு. இதுதான் நடந்துட்டுருக்கு. இத தான் நான் கேள்வி கேட்டேன்னா, கையில இருக்கிறத ஏதாவது எடுத்து அடிப்பாரு. என் நெத்தியிலேயே அடிக்கும், ரத்தம் வரும். இதெல்லாம் எனக்கு தேவையா? சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிடி நீயும் அவர்கிட்ட அதிகமா சண்டையெல்லாம் போடாத. அவரு போக்குலயே விட்டு கொஞ்ச நாள் பிடி அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு நாளுக்கா? நானும் வந்து பிடி குடுக்காம பேசிட்டே இருந்தாலும் எதுவுமே பிடி குடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. சாப்பாடு செஞ்சு வச்சா கூட அவரு ஹோட்டல்ல தனியா ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்கிட்ட வேண்டான்னு கூட சொல்றது இல்லக்கா. ஒரு வார்த்தை கூட பேசுறதில்ல. நான் ஏதாவது பேசினா கூட விரண்டாவடமா தான் பேசு. கடைசி வந்து 2 பேரும் சண்டையில தான் முடியும். அவரு ஒரு பக்கம் போயிருவாரு. நான் ஒரு பக்கம் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா சொல்லிட்டு இருக்காங்க யமுனா.